வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 10/4/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி மாலை 5:34 வரை திதியை, பிறகு திருதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். மேஷராசி. மேஷராசிக்கு 4வது இடத்து அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி ராசியிலேயே குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், ராசி அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடியுங்க. சிலருக்கு பதவி உயர்வு, அதிக வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரங்கள் நல்லபடியா நடக்கும். இதுவரைக்கும் இருந்த சிரமங்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவு தாராளமா இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கு. சிலர் வீட்டெல்லாம் புதுப்பிச்சு புதுசா கட்டிக்கக்கூடிய நல்ல காலமா இருக்குது. பெண்களுக்கு உங்க பிள்ளைங்களை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகமெல்லாம் இருக்குதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். மனசு நிறைவான சம்பவங்கள் நிறையவே நடக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தேர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கும். சக மாணவர்கள் இணக்கமா இருப்பாங்க. நண்பர்களோட உதவிகளையும் பெறலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வியாபாரங்கள்லாம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்குங்க. நீங்க உங்க புதிய திட்டங்களை உங்க வியாபாரத்துல செயல்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கிறது நல்லது. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க. பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். ஆரோக்கியமும் சீரா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால பெரிய அளவு ஆதாயம் பெறக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் வலுவா இருந்தா உங்களுடைய முன்னேற்றம் இப்ப சிறப்பா இருக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லாமே உங்க மனசு விரும்பியபடி நடக்கக்கூடிய நல்ல காலமா இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம், நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை அப்படியே மாத்தி நல்ல சுப பலனா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கஷ்டமான நிலைமைகளெல்லாம் மாறி எதிர்பாராத பண வசதிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. நீங்க வங்கிகள், ஃபைனான்ஸ் கம்பெனிகள் எல்லாம் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும். குடும்பமும் நல்ல ஒற்றுமையா அமைதியா இருக்குங்க. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். உங்களுடைய மனசுல ஒரு தெளிவான எண்ணங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால திட்டங்களையும் உங்களது வாழ்க்கை லட்சியங்களையும் இன்னைக்கு நிறைவேற்றதுக்கு துணிந்து செயல்படுவீங்க. இன்னைக்கு எல்லா வசதிகளையும் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசு வலிமையா இருக்கும். புதிய நண்பர்களோட நட்பு கிடைக்கும். ரொம்ப சிரமப்படாம பணம் சேர்க்கக்கூடிய வழிமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிருவீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முழுமையா முடிஞ்சு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பொது வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லபடியா இருக்குங்க. நண்பர்களால நிறைய உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்கும் போது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத பய உணர்வு இருக்குங்க. சிலர் தனிமையை விரும்பக்கூடும். நண்பர்கள் கூட உங்களுக்கு சில நேரம் தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். பண பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். சிந்தனைகள் கவலைகள் எல்லாம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல தன காரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பலம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. லாபஸ்தானமான 11வது இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பல நன்மைகளை செய்யும். அதுலயும் 3 கிரக சேர்க்கை இருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வியாபாரங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து பெரிய லாபகரமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த சமயத்துல புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய வியாபாரங்கள் தொடங்குற திட்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல லாபகரமா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப உற்சாகத்தோடையும் ஆர்வத்தோடையும் செயல்படுவீங்க. சிலர் இசை நடனம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல அக்கறையோட நல்ல ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சிலருக்கு உடல்நிலையில் திடீர்னு தொந்தரவு ஏதாவது இருக்குங்க. கொடுத்த வாக்க கூட காப்பாற்ற முடியாம போகலாம். தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. மறைமுக எதிரிகளால தொல்லைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவுல பிரச்சனை இருக்காது. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாக தேவதையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமில்லாத செய்யற வேலைகள்ல கூட சிறப்பான வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி ஏற்படும். பொறாமைக்காரர்களே உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய நிலைகள் இருக்கும். நன்மைகள் அதிகமாகவே நடக்குங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இன்னைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. புதிய முயற்சிகள் செய்யாம அமைதியா இருங்க. அடுத்தவங்கள பிரச்சனைகள்ல ஈடுபடாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. தொழில்கள்லாம் நல்ல விதமாக நடக்குங்க. அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. சிலருக்கு சகோதரர் மூலமாக நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பணத்தை நல்ல விதமாக முதலீடு செய்யக்கூடிய திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலையும் உறவினர்களும் நண்பர்களும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். சிலருக்கு சுற்றுலா பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். பெண்களுக்கு அரசாங்க உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க உதவிகளை பயன்படுத்தி வியாபாரத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சியில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் சூழல்களும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படுறது நல்லதுங்க. மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும். சிலருக்கு தவறான வழிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வீண் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொறுமையோடையும் அமைதியோடையும் இருக்கிறது நல்லதுங்க. நேர்மையா செயல்படுறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். சிலருக்கு எதிர்பாராத செல்வ நிலை உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நினைத்த காரியங்களை நினைச்சபடி செயல்படுத்த முடியும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியத்தை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். வெளி இடங்களுக்கு போகும்பொழுதும் கவனத்தோட போய் வரணுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது, தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 9வது இடமான பாக்கியஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், ராசியை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க. ஆலய திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு மனம் உவந்து உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க. நீங்களும் சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எடுத்த செயல்களில் இன்னைக்கு நல்லபடியாக செஞ்சு வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டில் அடுத்தவங்க கிட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு பேசி தீர்த்து நல்லபடியான ஒரு சூழல்ல இருப்பீங்க. மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களால் அடுத்தவங்களையும் குழப்பி நீங்களும் குழம்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு கையாள்றது நல்லது. மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பண வரவெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். சிலர் வீட்டில் இன்னைக்கு மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் ஆரம்ப நாளாக கூட இருக்கலாங்க. வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வரன் முடிவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. மனசில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். கவலைகள்லாம் நீங்கி அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான நல்ல அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்குதுங்க. உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பண உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூடவே குரு பகவான் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவும் ரொம்ப பெரிய அளவில் இருக்காதுங்க. ராசியை சுக்கிரன் பார்க்கறதுனால பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வாய் வார்த்தைகளில் மாத்திரம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. சின்ன சின்ன பேச்சுக்கள் கூட பெரிய சண்டைகளில் முடியலாம். கவனத்தோடு இருங்க. அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு பேச்சில் கடுமையை குறைச்சி கனிவாக பேசினீங்கன்னாவே காரியங்களை சாதிச்சுக்கலாம். சின்ன தவறு கூட பெரிதான பிரச்சனையை கொடுக்கலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும். மாணவர்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறதும் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் இருக்கிறதும் நல்லதுங்க. பகை உணர்வை மனசில் வளர்த்துக்காம யாரு கூடயும் ஒரு சிநேகமான மனப்பான்மையில் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காது. உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். வேண்டிய பண வரவு பண இருப்பு எல்லாம் கையில் இருக்குங்க. நினைச்சதை விட அதிக நன்மைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க.
ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பழகிய ஒருவரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கையாளுறது அவசியங்க. படபடப்பா இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் பரபரப்பா காணப்படுவீங்க. நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும். சிலர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத தவிப்பு இருக்குங்க. மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க. உடல்லையும் சில உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருள் வரவு பணவரவு எல்லாமே நல்லாவே இருக்குங்க. அதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் 7வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருந்து குரு சந்திர யோகத்தோட ராசியை பார்க்கறது சிறப்பு. செல்வம் புகழ் எல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை வழியே சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா இருப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்கள் இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு மனசு விரும்பிய செயல்களை செஞ்சு இன்னைக்கு நல்லபடியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நீண்ட நாள் கனவு நனவாகும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமைகளை சேர்ப்பாங்க. மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க. காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ இன்னைக்கு சிலருக்கு மனம் கலக்கமடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில நம்ப முடியாத விஷயங்களால மனசுல ஒரு கவலை தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் தனிமையை விரும்புவாங்க. சின்ன விஷயங்களுக்கும் எரிச்சல் படுற மாதிரி சூழல்கள் இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்கு. எல்லாமே அனுகூலமான சூழல்ல இருக்குது. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கணக்கு வழக்குகள் எல்லாம் ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறதும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. உங்களோட புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதிகாரிகளை போய் பார்த்து காரியம் ஆகணும்னா அதிகாரிகளை இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரத்துல நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்கும். லாபம் அதிகமா இருக்கும். பழைய பாக்கிகளை நீங்க கொடுக்கற வேண்டியவங்களுக்கு கொடுக்கற மாதிரி சூழல்கள் இருக்கும். அல்லது உங்களுக்கு யாராவது கடனை திருப்பி கொடுக்கணுமா இருந்ததுன்னா அதெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. நல்லபடியா பண வரவு பண பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு பலிதமாகுங்க. கனவுகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களோட தனித்தன்மை இன்னைக்கு வெளியில தெரியுங்க. உங்கள்கிட்ட என்ன ஒரு குறிக்கோள் இருக்கோ அந்த குறிக்கோளை நோக்கி நீங்க முன்னேறுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நன்மையான பல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நீங்க அதை எப்படியாவது குழப்பி விடக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. சில விஷயங்கள் உங்களை தடுமாற வைக்கும். தன்னிச்சையா முடிவு எடுக்கிறத தவிர்த்து வீட்டுல பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு நிறைய மனம் மகிழும்படியான விஷயங்கள் நடக்குங்க. உடலும் நல்ல ஆரோக்கியத்தோட வலிமையா இருப்பீங்க. வெளியில ஊர் சுற்றுறது, சுற்றுலாக்கள் செல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. ரொம்ப சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள், இடையூறுகள் எல்லாம் இருக்கதாங்க செய்யும். அடுத்தவங்களோட குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆளாகலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. வீண் அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல ராசி அதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. சந்திரன் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரனும் 4வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால வீடு வாகனம் பற்றிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகள் கல்வி விஷயத்துக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு சில விஷயங்கள் கவலை அளிக்கக்கூடியதா இருக்குதுங்க. பிள்ளைகள் விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். கல்வியோ அல்லது அவங்களோட திருமண வாழ்க்கையோ அல்லது அவங்களோட வேலை விஷயமாகவோ உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய கால நேரமா இருக்கு. பெண்களுக்கு மனசு ஒரு நிலையில இல்லாம தேவையில்லாத நினைவுகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் அதிகமா இருக்குங்க. அமைதியா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு படிச்சதெல்லாம் இன்னைக்கு மறந்து இது மாதிரி தோணும். மனசுல தேவையில்லாத கலக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சந்திரன் கல்விக்கு அதிபதியான புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால கற்ற கல்வியால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் அவங்களால பெரிய அளவுல மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புதிய பதவி கிடைக்கலாம். நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கலாம். மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது. வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வண்டி வாகனங்களால சிலருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அசையும் அசையா சொத்துக்களால நிறைய வருமானம் கிடைக்கும். உங்க உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க. பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் அவர்களால பெருமை அடையக்கூடிய சூழல்களும் இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல காரியங்களை நீங்களே முன்னால நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. அண்ணன் தம்பி உறவு நிலை சிறப்பா இருக்கும். உடன் பிறந்தவர்களோட வீட்டு விசேஷங்கள்ல நீங்க முக்கியமா இருந்து சில வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேரும். குடும்பத்தினர் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 1. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துல 3ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்கள்ல கவலைகள் ஏற்படுற மாதிரி சூழல்கள் இருக்கும். பிள்ளைகளால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க. பண பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுக்கலாம் அல்லது கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாத சூழல்கள் இருக்கும். அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் கவனமா இருக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளால சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சக மாணவரோட பாராட்டை பெறுவீர்கள். நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலையில எல்லாம் நல்ல ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. லாபங்கள் அதிகமா இருக்கும். நண்பர்களோட ஆதரவும் உதவியும் நல்லா இருக்குங்க. உங்க நல்ல மனசு அடுத்தவங்களால பாராட்டப்படும். உங்களுக்கு பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு வசூலாகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க செய்யற புண்ணிய காரியங்களோட நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும்.
தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குறது அல்லது விற்கிறதுல இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க மேல கோபமாவும் எரிச்சலாவும் பேசாம கொஞ்சம் அமைதியா பேசுறது நல்லதுங்க. உங்களுக்கு தேவையில்லாத மன பாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல்நிலையிலையும் சில பின்னடைவுகள் இருக்கலாம். ஆரோக்கியத்துல தொல்லைகள் வரலாம். தலைவலி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல தனாதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. சுக்கிரன் 2வது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. வீட்லயும் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். மனசு நல்லா அமைதியா நிம்மதியா இருக்குங்க. செய்யற வேலைகள்ல இன்னைக்கு நல்ல வெற்றியோட செஞ்சு நல்ல குஷியா இருப்பீங்க. வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமா இருக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாங்க. விசா போன்ற விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு வெளிநாட்டுக்கு போற முயற்சியில இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களும் நல்ல புகழடைவாங்க. பெண்களுக்கு பிள்ளைகளால நன்மைகள் நிறைய நடக்கும். கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. ஈகோ பார்க்காம சமாதானமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு பெருசா இருக்காது. மாணவர்களுக்கு உங்ககிட்ட அடுத்தவங்களை மதிச்சு நடக்கிற குணம் இருக்குங்க. உங்களோட குற்றங்கள் வெளியில தெரியாத மாதிரி நல்ல பண்பாளர்களாக நடந்து அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சிறிய உங்க செய்கைகள் கூட அடுத்தவங்க மனச சங்கடத்தை கொடுக்கலாம். அல்லது அடுத்தவங்க செய்யற வேலைகள் உங்களுக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோட இருந்தா எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுடைய திறமையால பெரிய நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்க பாராட்டுற விஷயங்கள் நடக்கும். உங்களோட வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற வேறுபட்ட விஷயங்களால மனம் ஒரு நிலையில இல்லாம குழம்பி தவிக்குங்க. உங்களோட மாறுபட்ட கருத்துக்களால உங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் குழப்புவீங்க. அதனால கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லயும் மனசை அமைதிப்படுத்திக்கிறது நல்லது. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 7. மீனராசி. மீனராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குங்க. இருந்தாலும் மனநிலையில சில மாற்றங்கள் இருக்கும். கோபதாபங்கள்லாம் விலகி சந்தோஷமான சூழ்நிலையில இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்துல நல்ல பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வருமானம் இருமடங்காக இருக்கும். சிலருக்கு வரவிற்கேற்ற செலவும் அதிகமாகவே இருக்கும். உங்களோட கருத்துக்களை எதிர்க்கிறவங்க மேல உங்களுக்கு இன்னைக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் நல்லா இருக்குங்க. உங்களோட திறமைகளும் செயல்களும் அடுத்தவங்க மேல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு உங்களோட திறமையால புகழப்படுவீங்க. பொது சேவையில ஈடுபட்டு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட சுய கௌரவத்தையே இழக்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு வரலாம். கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்கள அலட்சியமா பாக்குறதும் அடுத்தவங்க கிட்ட அலட்சியமா பேசுறதும் இல்லாம இருந்தாலே இன்னைக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாங்க. மனம் கலங்கிய நிலையில இருக்கும். பொறுமைய சோதிக்கிற விஷயங்கள் நடக்கலாம். எதுக்குமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. கருநீல நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவங்க நலன்லையும் அக்கறையா இருப்பீங்க. வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு உண்மையான பாசத்தோட நல்ல அந்யோன்யமா இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு பிரயாணங்கள்ல எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பேச்சுக்கள்லையும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நிதானமா பேசணுங்க. பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட வேலை செய்யணும். பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.